ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவான்ஸுக்கான 50 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம பார்க்க போகக்கூடிய டாபிக் என்னன்னா ஏஜஸ், தமிழில் வந்து வயது கணக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ நாம பார்க்க போகிறது எல்லாமே என்னன்னா ரிவிஷன் கிளாஸஸ். இன்னும் டீட்டெயிலாக நான் பேசிக்ல இருந்து படிக்கணும் மேம், நான் ஒரு பிகினராக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஆப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங்கான A to Z கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதுலேயே உங்களுக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக டீச் பண்ணியிருப்போம். அதில் வந்து ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அதில் பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் டீச் பண்ணியிருப்போம். அப்படி இல்லைன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ணியிருப்போம். மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஸோ எல்லாமே பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் சூப்பராக டீச் பண்ணியிருப்போம். ஸோ அதில் நீங்கள் பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த கிளாஸஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கிளாஸஸ். ஒரு 50 டேஸில் மேக்ஸையே நம்ம வந்து 2 ரிவிஷன் விட போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The ratio of the present age of father to that of his son is 7:2. If after 10 years the ratio of their ages will become 9:4, then the present age of the father is. தந்தையின் தற்போதைய வயது மற்றும் மகனின் தற்போதைய வயது விகிதம் 7:2. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் 9:4 இருந்தால் தந்தையின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ப்ரெசென்ட்ல பார்த்தீங்கன்னா தந்தையோட வயசு எவ்வளோ இருக்கு? 7 பங்கு இருக்கு. பையனோட வயசு எத்தனை இருக்கு? 2 பங்கு இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் அப்பா, இதுதான் பையன். ஓகே, ஸோ இப்போ ஃபாதர் இந்த பக்கம் எழுதிக்கோங்க, சன் இந்த பக்கம் எழுதிக்கோங்க. ஸோ 7x, இது 2x. இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு 10 வருஷம் ஆகுது. இப்போ இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம், அப்போ அப்பாவுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம், அதே மாதிரி பையனுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம், ஸோ 2 பேரோட வயசு என்ன ஆகுதுன்னா 9:4 மாறுது. அப்பாவோட வயசு பார்த்தீங்கன்னா 9 பங்கு மாறுது, பையனோட வயசு பார்த்தீங்க அப்படின்னா 4 பங்கு மாறுது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த ஒரு ஸ்டெப் தான் நீங்கள் கொண்டு வரணும். இனிஷியலாக 7x 2x இருக்கு. ஸோ 10 வருஷத்துக்கு அப்புறம், அதனால 2 பேருக்குமே +10 போட்டாச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது? அப்பாவோட வயசு 9 பங்கும் பையனோட வயசு 4 பங்கும் மாறுது. ஓகே, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணா என்ன வரும்? 4 × 7x + 10 = 9 × 2x + 10. ஓகே, ஸோ பிகினர் யாராவது இந்த கிளாஸ் கவனிப்பீங்கன்னு தான் நான் இந்த ஸ்டெப் வந்து எழுதியிருக்கேன். ஸோ நீங்க எக்ஸாம்ல இந்த மாதிரி 4 × 7x + 10 எழுத வேண்டாம், டைரக்டாவே 28x + 40 எழுதிடலாம். ஓகே, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 28x + 40 = 18x + 19 கிடைக்கும். இங்க இருந்து x இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, நம்பரை இந்த பக்கம் கொண்டு போங்க. ஸோ 28x - 18x என்ன வரும்? இப்போ 28ல் 18 போனால் 10x. 10x = உங்களுக்கு என்ன வரும்? 90 - 40. ஸோ இதை ஒரு ஸ்டெப் எப்படி எழுதலாம்னா 28x - 18x = 90 - 40ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ அதுலேருந்து அதை நான் டேரெக்டாகவே என்ன பண்ணுறேன்? எக்ஸ் அப்படி மைண்ட்லேயே நான் வந்து கழிக்கிற மாதிரி பார்க்குறேன். 28xல் 18x போச்சுன்னா 10x, 90ல் 40 போச்சுன்னா 50. அப்போ 10x தான் 50 இருந்தால் இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 50/10ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? 5ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? தந்தையின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. தந்தையோட தற்போதைய வயது என்ன? 7x. ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? 5. அப்போ 7 × 5 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 35. அப்போ அப்பாவோட தற்போதைய வயது என்னது? 35 வயசு. 35 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போவோமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, the ratio of the present ages of ஸ்மித்தர்ஸ் அண்ட் ஹோமர். ஓகேவா? 2 பேர் இருக்காங்க, ஸ்மித்தர் ஹோமர்னு 2 பேர் இருக்கான். அவனோட வயசோட விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 3:5 இருக்கு. 7 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமரோட ஏஜ் வந்து எப்படி ஆகுதுன்னா 42 அப்படின்னு மாறுது. அப்போ ஸ்மித்தரோட ஏஜ் 8 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருக்கும்? ஸோ வாட் வில் பி ஸ்மித்தர்ஸ் ஏஜ் ஆஃப்டர் 8 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மித்தர் மற்றும் ஹோமரின் தற்போதைய வயது வீதம் வந்து 3:5 இருக்கு. 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஹோமரோட வயசு எப்படி ஆகுதுன்னா 42 அப்படின்னு இருக்கு. அப்போ 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்மித்தர்ஸ் இருக்கான் இல்லையா, அவனோட வயசு என்ன? ஓகே, ஸோ இப்போ ப்ரெசென்ட்ல ஸ்மித்தர்ஸ் ஹோமர். ஓகேவா? ஸ்மித்தரோட வயசு எவ்வளவு பங்கு இருக்கு? 3 பங்கு இருக்கு. ஸோ நான் 3xன்னு எடுத்துக்கிறேன். ஹோமரோட வயசு எத்தனை பங்கு இருக்கு? 5 பங்கு இருக்கு. ஸோ நான் 5xன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ என்ன ஆகுது? ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் போய் நீங்க ஹோமரை பாக்குறீங்க. ஹோமரை பார்க்கும்போது ஹோமரோட வயசு என்னவாகுதுன்னா 42 ஆகுது. இப்போ ப்ரெசென்ட்ல ஹோமரோட வயசு எத்தனை? 5x. ஓகே, இப்போ அவனோட வயசு 5x. ஓகேவா? ஸோ ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறீங்க. ஸோ +7. 7 வருஷத்துக்கு அப்புறம் போய் அவனை பார்க்கும்போது வயசு என்ன ஆகுது? 42 மாறுது. ஓகே, ப்ரெசென்ட்ல ஹோமரோட வயசு என்னவா இருக்கு? 55x இருக்கு. ஓகே, ஸோ 5x ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம், அதனால +7 போட்டாச்சு. ஸோ 5x + 7 = 42ன்னு கிடைக்கும். இதுல இருந்து 5x = 42 - 7 கிடைக்கும். இதுல இருந்து 5x = 35ன்னு வரும். x = 35/5ன்னு கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? 7ன்னு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 8 வருஷத்துக்கு பிறகு ஸ்மித்தர்ஸோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்மித்தர்ஸோட பிரசன்ட் ஏஜ் என்னது? 3x. ஓகே, அவனோட பிரசன்ட் ஏஜ் எவ்வளவு? 3x. அப்போ 8 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்மித்தர்ஸோட வயசு என்னவா இருக்கும்? இப்போ பிரசன்ட்ல இவனுக்கு 20 வயசு அப்படின்னா 8 வருஷத்துக்கு அப்புறம் இவனுக்கு எத்தனை வயசு ஆகும்? 28 வயசு ஆகும். பிரசன்ட்ல ஸ்மித்தர்ஸ்க்கு 3x இருந்துச்சு அப்படின்னா 8 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்மித்தர்ஸோட வயசு என்னவா இருக்கும்? 3x + 8 மாறும். ஓகே, எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 7ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 3 × 7 + 8. இதுதான் யாரோட வயசு? ஸ்மித்தர்ஸோட வயசு. 7 3 21. 21 8 எத்தனை? 29.
ஓகே, ஒரு 8 வருஷம் கழிச்சு ஸ்மிதர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 29 வயசு இருக்கும். ஓகே, ஸோ 29ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, கிளியரா புரியுதா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏஜஸ் டாபிக் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான டாபிக்னு சொல்லலாம். இந்த ஏஜஸ், ஆவரேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் இது எல்லாமே ரொம்ப ஈஸியான பேசிக்கான டாபிக். ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா ஏஜஸ் வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எக்ஸாமில் எப்போவுமே இந்த மாதிரி ஈஸியான டாப்பிக்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடும். அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, மென்சுரேஷனில் சிலது கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்டிருப்பாங்க. 2D 3D ரெண்டும் கம்பைன் பண்ணி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே அடுத்து தான் அட்டன் பண்ணணும். ஓகே, the present age of Rahim is 5 times the present age of his daughter. ஓகேவா, ரஹீமோட பிரசன்ட் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணோட வயசுல 5 மடங்கு இருக்கு. ஓகே, அந்த பொண்ணுக்கு பேர் வந்து சவிதா. ஸோ நம்ம எஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ரஹீமோட பிரசன்ட் ஏஜ் என்னன்னா டாக்டர் சவிதாவோட வயசுல 5 மடங்கு எடுக்கணும். 7 years from now, இப்போ இருந்து 7 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரஹீம் will be 3 times as old as சவிதா. ஸோ ரஹீமோட வயசு பார்த்தீங்கன்னா சவிதாவோட வயசுல 3 மடங்கு இருக்கு. வாட் இஸ் த பிரசன்ட் ஏஜ் ஆஃப் ரஹீம்? ரஹீமோட பிரசன்ட் ஏஜ் என்ன? ரஹீமோட தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸி, ரேஷியோ வச்சு இந்த சம்ம முடிச்சு விட்டுறலாம். ரஹீமின் தற்போதைய வயது பார்த்தீங்க அப்படின்னா மகள் சவிதாவோட வயதை விட 5 மடங்கு அதிகம். அப்போ ரஹீமை நான் 6ன்னு வச்சுக்கிறேன். 6. ஓகேவா, ஸோ இவனோட வயசு எப்படி இருக்குன்னா சவிதாவோட வயசுல 5 மடங்கு இருக்கு. ஸோ சவிதாவோட வயசை நான் எஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ கொஸ்டின்ல கொடுத்ததை அப்படியே நான் எழுதியிருக்கேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? ரஹீமோட வயசு சவிதாவோட வயசுல 5 மடங்கு. ஸோ ஆர் ஈக்குவல் டு 5 இன்ட்டு எஸ்ன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் ரேஷியோவா கொண்டு வந்துடலாமா? லெட்டர் இந்த பக்கம் கொண்டு வாங்க, எஸ் இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஆர் பை எஸ் என்ன வரும்? 5/1 கிடைக்கும். அப்போ ரஹீம் அண்ட் சவிதாவோட வயதோட ரேஷியோ என்ன வரும்? 5:1 கிடைக்கும். ஓகே, இது வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் எழுதி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். எக்ஸாம்ல இந்த லைனை ரீட் பண்ணும்போது ரஹீம் வந்து சவிதாவோட வயசுல 5 மடங்கு அப்படிங்கும்போது 2 பேரோட வயசோட ரேஷியோ எப்படி இருக்கும்னா 5:1 இருக்கும். அந்த மாதிரி கொண்டு வந்துடணும். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இன்னும் 7 வருடங்கள் கழித்து, ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் ரஹீமோட வயசு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவிதாவை விட 3 மடங்கு இருக்கும். சவிதா வயசுல 3 மடங்கு எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் ரஹீம். ஸோ ரஹீம் ஈக்குவல் டு 3s இருக்கும். அப்போ R/S 7 வருஷத்துக்கு அப்புறம் ரேஷியோ என்னவா மாறுது? 3/1 மாறும். இது எப்போ? 7 வருஷத்துக்கு அப்புறம், 7 இயர்ஸ்க்கு அப்புறம். அதனால நான் 7+ போட்டுக்கிறேன். இப்போ ப்ரெசென்ட்ல எப்படி இருக்கு? ப்ரெசென்ட்ல ரஹீம் அண்ட் சவிதாவோட வயசு என்ன இருக்கு? 5:1 இருக்கு. ஓகே, இதை நான் எப்படி எழுதலாம்? 5x/xன்னு எழுதிக்கலாமா? ஓகே, ஸோ நீங்கள் எக்ஸாமில் பார்த்ததுமே இதை ரேஷியோவாக கொண்டு வந்துருங்க. இதையும் நீங்கள் ரேஷியோவாக கொண்டு வந்துருங்க. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் எழுதி நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ ரஹீம் அண்ட் சவிதாவோட ப்ரெசென்ட் ஏஜ் வந்து ரஹீம் வந்து 5x இருக்கான், சவிதா வந்து எப்படி இருக்கா? எக்ஸ்ன்னு இருக்கான். இப்போ 7 வருஷம் கழிச்சு போய் நான் பார்க்குறேன். அப்போ ரஹீமுக்கு ஒரு 7 வயசு கூடியிருக்கும், சவிதாவுக்கு ஒரு 7 வயசு கூடியிருக்கும். 7 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது என்ன ஆகும்? ரஹீமோட வயசு 3 பங்கும் சவிதாவோட வயசு 1 பங்கும் ஆகுது. அப்போ 3/1 மாறும். ஓகே, புரியுதா? இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் ரஹீமோட வயசையும் சவிதாவோட வயசையும் நான் ரேஷியோவில் கொண்டு வந்துட்டேன். ப்ரெசென்ட் ஏஜ் என்ன ரேஷியோவில் இருக்குன்னு. அதுக்கப்புறம் 7 வருஷத்துக்கு அப்புறமும் என்ன ரேஷியோன்னு ரேஷியோவில் கொண்டு வந்துட்டேன். 3:1 இருக்கு. ஓகே, இப்போ 7 வருஷத்துக்கு அப்புறங்கிறதுனால ப்ரெசென்ட்ல இருந்து ஒரு 7 வயசை கூட்டியிருக்கேன். இவளுக்கும் ப்ரெசென்ட்ல இருந்து ஒரு 7 கூட்டியிருக்கேன். அப்படி கூட்டும் போது எனக்கு 3/1 மாறிடுச்சு. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5x + 7 = 3x + 21 இருக்கும். அதாவது நான் இதை எப்படி எழுதலைன்னா 5x + 7 × 1 = 3 × x + 7 எழுதணும். அப்படி எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். டைரக்டாவே மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்டெப் கம்மியாகும் இல்லையா? அதுக்காக தான் நான் டைரக்டாவே எழுதிட்டேன். இதை கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 3 × x + 7 போது 3x + 21 வரும். எக்ஸை ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. 5x - 3x என்ன வரும்? 2x வரும். நம்பரை ஒரு பக்கம் கொண்டு வாங்க. 21 - 7 எத்தனை வரும்? 14 வரும். ஓகேவா, 21ல 7 கழிச்சா 14. அப்போ x = 14/2. எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? 7ன்னு கிடைக்கும். ஓகே, எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கி? 7ன்னு கிடைக்கி. இப்போ எனக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ரஹீமோட தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ரஹீமோட தற்போதைய வயது எத்தனை பங்கு இருக்கு? 5 பங்கு இருக்கு. ஸோ இல்லைன்னா 5x இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரஹீமோட தற்போதைய வயசு 5x, சவிதாவோடது xன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கொண்டு வந்திருக்கீங்க? 7ன்னு கொண்டு வந்திருக்கீங்க. அப்போ ரஹீமோடது எவ்வளோ வரும்? 5xன்னு சொல்லியிருக்கோமா? அப்போ 5 × 7. 5 × 7 எவ்வளோ வரும்? 35 இயர்ஸ். அப்போ ரஹீமோட ப்ரெசென்ட் ஏஜ் எவ்வளவு? 35 வயசு. 35 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? ஸோ ஏஜஸ் டாபிக் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். இந்த கொஸ்டின்ல பாருங்க, the ages of father and son differ by 15 years. ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் உள்ள வயசு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 15 வயசு. 5 years ago the father was 2 times as old as his son. ஓகே, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பாவோட வயசு பையனோட வயசுல 2 டைம்ஸ் எடுத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. ஃபைண்ட் their present ages. பிரசன்ட்ல அவங்களோட வயசு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ தந்தை மற்றும் மகனின் வயது 15 ஆண்டுகள் வேறுபடுகிறது. ஓகேவா,
என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ ப்ரெசென்ட்ல த ஏஜஸ் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன்னோட, அதாவது தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள வயது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 15. 5 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை தனது மகனை விட 2 மடங்கு வயது வந்து அதிகமா இருந்திருக்காரு. அவர்களின் தற்போதைய வயதை கண்டறியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபாதர் வந்து எப்படி இருந்திருக்காரு, 2 இன்ட்டு சன்னா இருந்திருக்காரு. ஓகே, ஃபாதர் வந்து எப்படி இருந்திருக்காரு, 2 இன்ட்டு சன்னு. எப்போ, 5 வருடங்களுக்கு முன்பு, 5 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ இதுல இருந்து ஃபாதர் சன்னோட ரேஷியோ உங்களுக்கு என்ன வரும், 2/1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ எஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. எந்த நம்பருக்கு கீழனாலுமே 1 இருக்கிறதா அர்த்தம், எதுவுமே இல்லைனா. அப்போ ஃபாதர் வந்து 2x, இது வந்து என்னது x. இது எப்போ, 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, 5 இயர்ஸ் எகோ. ஓகே, 5 இயர்ஸ் எகோ, 5 வருஷத்துக்கு முன்னாடி. 5 வருஷத்துக்கு முன்னாடி 2xன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா இவரோட வயசு எத்தனை, இப்போ 2000ல ஒருத்தரோட வயசு 20. ஓகே, இப்போ நம்ம 2005ல் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இதுதான் ப்ரெசென்ட், இதுதான் 2005ன்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம இந்த வருஷத்துல இருக்கோம். இப்போ 2005ல் அவருக்கு வயசு எத்தனை இருக்கும், 25 இருக்கும். எப்படி சொல்லுவீங்க, 20 + 5 25. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி இவரோட வயசு 2x இருந்துச்சுன்னா இப்போ ப்ரெசென்ட்ல ஃபாதரோட வயசு என்னவா இருக்கும், 2x + 5 இருக்கும். சன்னோட வயசு ப்ரெசென்ட்ல என்னவா இருக்கும், x + 5 இருக்கும். அவ்வளவுதான். 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருக்குன்னா இப்போ ப்ரெசென்ட்ல என்னவா இருக்கும், ஒரு +5 வந்து நீங்க ஆட் பண்ணணும். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, தந்தை மற்றும் மகனோட வயது வித்தியாசம் தானே. ஸோ வயது வித்தியாசம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 பேருக்கும் உள்ள ஏஜோட டிஃபரன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 15ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரெசென்ட்ல 2 பேரோட ஏஜோட டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ ஏஜோட டிஃபரன்ஸ்னா இந்த எக்ஸ்ல இருந்து நீங்க கழிச்சாலும் சேமா தான் வரும், இல்லை இந்த ரேஷியோ வச்சு கழிச்சாலும் உங்களுக்கு சேமாக தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ ப்ரெசென்ட்ல 2 பேரோட வயசையும் கழிங்க. 2x + 5 - x + 5 எவ்வளோ வருது, 15. அதானே சொல்லியிருக்காங்க. ஸோ தந்தைக்கும் பையனுக்கும் உள்ள வயசு வித்தியாசம் எவ்வளவு, 15ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2x + 5 - x + 5 = 15. இப்போ 2x + 5 இந்த மைனஸை கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -x - 5 = 15 கிடைக்கும். +5 -5 கேன்சல் ஆயிரும். ஸோ 2x - x என்ன வரும், x = 15 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அவர்களின் தற்போதைய வயதை கண்டறியும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ தற்போதைய வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்ல அவங்களோட வயசு என்ன இருக்கு, 2x + 5 x + 5 இதுதான் உங்களோட ப்ரெசென்ட் ஏஜ். ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 15. ஓகே, அப்போ தந்தையோட வயசு என்ன இருக்கும், 2 × 15 + 5 இருக்கும். 2 × 15 + 5 இருக்கும். பையனோடது என்ன வரும், x + 5 இருக்கும். ஸோ 15 + 5 இருக்கும். ஓகே, ஸோ 30 + 5 வந்து என்ன வரும், 35. இவனோடது எவ்வளோ வரும், 20 வரும். அப்போ ஃபாதரோட ஏஜ் வந்து எவ்வளவு, 35. சன்னோட ஏஜ் வந்து எவ்வளவு, சன்னோட ஏஜ் வந்து 20. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, கிளியரா புரியுதா? ஸோ இது சிம்பிளான கான்செப்ட். 5 வருஷத்துக்கு முன்னாடி 2x xன்னு இருக்காங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்ல அவங்களோட வயசு என்னவா இருக்கும், 2x + 5 x + 5 இருக்கும். அப்போ ப்ரெசென்ட்ல 2 பேருக்குள்ள வயசு வித்தியாசம் சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் உங்களுக்கு என்னவா இருக்கும், 15 இருக்கும். அதுல இருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, இப்போ எனக்கு ப்ரெசென்ட்ல உள்ள வயசு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரெசென்ட்லங்கும்போது 2x + 5 x + 5. ஓகே, ஸோ 35 20 வரும். சப்போஸ் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களோட வயசு என்னவா இருந்திருக்கும், இதுல இருந்து ஒரு 5 கழிக்கணும். என்ன இருந்திருக்கும், 30 15 இருந்திருக்கும். இதுதான் என்னது, 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. எல்லாருமே எக்ஸாம்ல பதட்டத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸோட வேல்யூ 15. ஸோ இந்த மாதிரி கிளியரா அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்க, இந்த மாதிரி ஒரு இதாக எழுதியிருக்கவும் மாட்டாங்க, மைண்ட்லையும் அந்த மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ டைரக்டா இந்த 2x x கூட மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே இது கூட மல்டிப்ளை பண்ணி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 15 கொண்டு போய் இது கூட மல்டிப்ளை பண்ணி 2 × 15 = 30. அடுத்து எக்ஸோட வேல்யூ 15. ஸோ அந்த மாதிரி போட்டுருவாங்க. 30 15 தான் உங்களோட ப்ரெசென்ட் ஏஜ்னு போட்டுருவாங்க. இது எப்போன்னா 5 இயர்ஸ் எகோ. இப்போ கொஸ்டின்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுல மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம். இப்போ என்ன ப்ரெசென்ட்ல கேட்டிருக்காங்க. ப்ரெசென்ட்ங்கிறது என்னது, 2x + 5 x + 5. ஸோ அப்போ இதுல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது, 35 20 வரும். ஸோ 35 20ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, Jitin's age 3 years from now will be double the average of Jitin's current age and his age 8 years ago. ஓகேவா? ஜித்தின் ஒரு பையன் இருக்கான். இப்போ இருந்து 3 வருஷம் கழிச்சு அவனோட வயசு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, from now will be double the average of. ஸோ ஆவரேஜ் எடுக்கிறோம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட ப்ரெசன்ட் ஏஜுக்கும்
ப்ளஸ் 8 இயர்ஸ்க்கு முன்னாடி அவனுக்கு ஒரு ஏஜ் இருந்திருக்கும் இல்லையா, அதுக்கும் ஆவரேஜ் எடுத்து அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் ஜித்தினுக்கு என்ன வயசோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நான் இன்னும் ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். வாட் வாஸ் ஜித்தின்ஸ் ஏஜ் 5 இயர்ஸ் எகோ? அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜித்தினோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஜிமின். ஓகேவா? ஸோ ஜிமின் ஆர் ஜித்தின் எப்படினாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. ஜிமினின் தற்போதைய வயது வந்து என்னன்னா, இப்போ ஜிமின் ஒருத்தர் இருக்கான், அவனோட ப்ரெசன்ட் ஏஜை நான் ஜெயின் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ தற்போதைய வயது எப்படி இருக்குன்னா 8 ஆண்டுகளுக்கு முந்தைய அவரது வயதை விட, ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஜித்தினின் வயது, ஜித்தினின் தற்போதைய வயது மற்றும் 8 ஆண்டுகளுக்கு முந்தைய அவரது வயதின் சராசரியின் 2 மடங்காக இருக்கும். 5 வருடங்களுக்கு முன்பு ஜித்தினின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜித்தினோட வயசு ஜே, இப்போ ப்ரெசென்ட்ல அவனோட வயசை வந்து ஜேன்னு வச்சுக்கோங்க. 3 வருஷத்துக்கு பிறகு அவனோட வயசு என்னவா இருக்கும்? ஜே பிளஸ் 3 இருக்கும். இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய வயசு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜித்தினோட தற்போதைய வயது. ஓகேவா? ஸோ அவனுடைய தற்போதைய வயது மற்றும் 8 ஆண்டுகளுக்கு முந்தைய அவரது வயதின் சராசரியின் 2 மடங்கு. ஜித்தினோட தற்போதைய வயது என்னது? ஜே. ஓகே, ஸோ நான் ஜே போட்டேன். ஜித்தினோட தற்போதைய வயது ஜே போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய வயது. ஓகே, ஸோ இப்போ ப்ரெசென்ட்ல ஜித்தினோட வயசு ஜே, 8 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட வயசு என்னவா இருந்திருக்கும்? ஜே மைனஸ் 8. ஓகே, இப்போ ப்ரெசென்ட்ல உங்களுக்கு 20 வயசு அப்படின்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட வயசு என்னவா இருந்திருக்கும்? 12 இருக்கும். ஸோ 20 மைனஸ் 8ன்னு போடுவீங்க. ப்ரெசென்ட்ல இவனோட வயசு ஜேனா 8 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட வயசு என்னவா இருந்திருக்கும்? ஜே மைனஸ் 8ன்னு இருக்கும். அப்போ 3 வருஷத்துக்கு பிறகு இவனோட வயசு வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வயசுக்கும் ப்ரெசென்ட்ல உள்ள வயசுக்கும் எடுக்கக்கூடிய சராசரி இருக்கு இல்லையா, அந்த சராசரிக்கு எப்படி இருக்கும்? 2 மடங்கா இருக்கும். எடுக்கக்கூடிய சராசரிக்கு 2 மடங்கு. ஸோ அதனால இன்ட்டு 2 போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இது ஃப்ரேம் பண்ணியிருக்கிறது புரியுதான்னு பாருங்க. ஸோ இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஜித்தின்ஸ் ஏஜ் 3 இயர்ஸ் ஃப்ரம் நவ். ஓகேவா? ஸோ அந்த லைனுக்கு பாருங்க, ஜித்தினோட ப்ரெசன்ட் ஏஜ் இப்போ இருந்து 3 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ அதனால ஜே பிளஸ் 3 போட்டாச்சு. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா டபுள் த average of Jitin's current age, ஜித்தினோட present age and his age 8 years ago. ஜித்தினோட கரண்ட் ஏஜ் ஜே, 8 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட ஏஜ் ஜே மைனஸ் 8, அதோட ஆவரேஜுங்கிறதுனால டிவைடட் பை 2. ஸோ இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மடங்கு இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இன்ட்டு 2ன்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணிடலாம்? இந்த 2வையும் இந்த 2வையும் நம்ம கட் பண்ணிடலாமா? கட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஜே பிளஸ் 3 ஈக்குவல் டு 2j மைனஸ் 8ன்னு கிடைக்கும். இங்கேருந்து ஜேயை இந்த பக்கம் கொண்டு வாங்க, 8ஐ இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ உங்களுக்கு 2j மைனஸ் ஜே என்ன வரும்? ஜேன்னு கிடைக்கும். 3 இங்கே மைனஸ் 8ஆ இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 8 ஆயிரும். ஸோ 3 + 8 என்ன வரும்? 11 கிடைக்கும். அப்போ ஜேயோட வேல்யூ என்னது? 11. நம்ம ஜேன்னு எதை அசியூம் பண்ணோம்? ஜேன்னு எதை அசியூம் பண்ணோம்? ஜித்தினோட ப்ரெசன்ட் ஏஜ், ஜித்தினுடைய தற்போதைய வயதை நம்ம ஜேன்னு அசியூம் பண்ணோம். அப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? அவனோட தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. அவனோட தற்போதைய வயது எவ்வளவு? 11 இயர்ஸ். ஸோ 11ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, the ratio of the present ages of A and B is 7:8. After 6 years from now, the ratio of their ages will be 8:9. If C's present age is 10 years more than the present age of A, then the present age of C என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். A மற்றும் B யோட தற்போதைய வயது விகிதம் என்னது? 7:8. ஸோ A Bன்னு போட்டுக்கோங்க. A யோடது 7x, B யோடது 8xன்னு எழுதிக்கோங்க. 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களோட வயது விகிதம் 8:9 மாறுது. அப்போ 6 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ +6 +6 போட்டுக்கோங்க. எப்படி மாறுது? ஏயோடது 8 பங்கு மாறுது, பியோடது எத்தனை பங்கு மாறுது? 9 பங்கு மாறுது. ஸோ 8/9 போட்டாச்சு. சியோட தற்போதைய வயது என்னன்னு தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அந்த சியோட தற்போதைய வயது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ஏயோடைய ப்ரெசன்ட் ஏஜ் கூட ஒரு 10 ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் சியோட வயசு. அப்போ சியோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னா A + 10. இதுதான் யாரோடது? சியோட ப்ரெசன்ட் ஏஜ்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்னன்னா சியோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இந்த இதுல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏயோட ஏஜ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஏயோட ஏஜ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அது கூட ஒரு 10 கூட்டிட்டோம் அப்படின்னா அதுதான் என்னது? சியோட ஏஜா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை ஃப்ரேம் பண்ணிட்டோமா? இந்த ஈக்குவேஷன் ப்ரெசென்ட்ல 7x 8x இருக்கு, 6 வருஷத்துக்கு அப்புறம் 8/9 இருக்கு. ஸோ எப்பவும் போல ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணியாச்சு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 9 × 7x + 6 ஈக்குவல் டு 8 × 8x + 6 இருக்கும். ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 63x + 54 ஈக்குவல் டு, இங்கே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 64x + 48 இருக்கும். ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா 64x - 63x உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ்ன்னு கிடைக்கும். அடுத்து என்ன வரும்? ஸோ இந்த பக்கம் நம்பர். ஸோ எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வாங்க, நம்பரை இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஸோ 54 - 48 இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? ஸோ என்ன வரும்?
6ன்னு கிடைக்குமா? 54ல் 48 போனால் 6ன்னு கிடைக்கும். இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? சியோட தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு ஏயோட தற்போதைய வயது தேவை. ஏயோட தற்போதைய ப்ரெசன்ட் ஏஜ் தெரிஞ்சுன்னா அது கூட 10 கூட்டணும். ஏயோட ப்ரெசன்ட் ஏஜ் எனக்கு எவ்வளவு? 7 பங்கு இருக்கு, அதாவது 7x இருக்கு. ஏயோட ப்ரெசன்ட் ஏஜ் 7x, பியோடது 8x. அப்போ ஏயோடது 7x, எக்ஸோட வேல்யூ 6 அப்படின்னா 7x என்ன வரும்? 7 × 6 இருக்கும். அப்போ ஏயோட ப்ரெசன்ட் ஏஜ் உங்களுக்கு என்ன வரும்? 7 × 6 42ன்னு கிடைக்கும். இப்போ யார் வேணும்? எனக்கு சி தான் வேணும். சி வந்து எவ்வளவு? a + 10. ஓகேவா? அப்போ c = a எவ்வளவு? 42. ஸோ 42 + 10 இதுதான் யாரோடது? சியோட வயசு. அப்போ c = 42 + 10 52. அப்போ சியோட ப்ரெசன்ட் ஏஜ் எவ்வளவு? 52. 52ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா புரியுதா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஏயோடது கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அது கூட ஒரு 10 கூட்டினீங்க அப்படின்னா அதுதான் யாரோடது? சியோட ப்ரெசன்ட் ஏஜா இருக்கும். புரியுதா? எதுக்காக ஏ கண்டுபிடிக்கிறோம்னு புரியுதா? கொஸ்டின்லேயே சொல்லிட்டான், ஏ கூட 10 கூட்டினீங்கன்னா அதுதான் சின்னு சொல்லிட்டான். அதனால தான் ஏ கண்டுபிடிச்சோம். ஏ 42ன்னு வந்துச்சு. 42 கூட 10 கூட்டினா 52. ஸோ அதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? 5 years ago the average of ages of 4 persons were 40 years. If a new person joins the group now, then the average of the ages of all 5 persons is 46 years. The age of the 5th person என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 5 ஆண்டுகளுக்கு முன்பு 4 நபர்களின் சராசரி வயது வந்து 40 ஆண்டுகள். ஒரு புதிய நபர் இப்போது குழுவில் சேர்ந்தால் 5 நபர்களின் சராசரி வயது 46 மாறுது அப்படின்னா 5வது நபரின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா தப்பு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கொஸ்டின்ல 5 ஆண்டுகளுக்கு முன்பு 4 நபர்களோட சராசரி 40. ஸோ 4 பேரோட சராசரி 40ன்னா அதோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்னா 4 × 40, ஸோ 170. இதை கரெக்டாக போட்டுருவாங்க. இது எப்போ? 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ப்ரெசென்ட்ல எவ்வளோ வரும்னா 160 + 4 164ன்னு போட்டுருவாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. இந்த தப்பு எல்லாரும் பண்ணுவாங்க, பிகினர் எல்லாருமே பண்ணுவாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடினா அவங்களோட கூட்டுத்தொகை 4 × 40 160 வரும். அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடினா அப்போ ப்ரெசென்ட்டுக்கு வரும்போது +4 மட்டும் போட்டால் போதும்னு நினைப்பீங்க. அப்போ 164ன்னு பண்ணுவீங்க. ஸோ அது தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ 5 ஆண்டுகளுக்கு முன்பு 4 நபர்களின் வயது. ஓகேவா? சாரி, 5 ஆண்டுகளா? ஸோ என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா +5 போட்டு 165ன்னு போட்டுருவாங்க. ஸோ இதுதான் அவங்க பண்ணக்கூடிய தப்பு. ஸோ இந்த தப்பை பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி 4 பேரோட சராசரி எவ்வளவு? 40. அப்போ 4 பேரோட வயதோட கூட்டுத்தொகை உங்களுக்கு என்ன வரும்? கூட்டுத்தொகை என்ன வரும்? சராசரி 40னா கூட்டுத்தொகை என்ன வரும்? 4 × 40. ஓகே, ஸோ 4 × 40ங்கும் போது 160 வரும். இது எப்போ? 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதான கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க 5 years ago. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வயசோட கூட்டுத்தொகை 160. அப்போ இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தனுக்கும் 5 5 கூடும். இங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்கான்? 4 பேர் இருக்கான். 4 பேருக்கும் 5 5 வயசு கூடும். ஏ பி சி டி இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஏக்கு ஒரு 20 வயசு, இவனுக்கு 22, இவனுக்கு 24, இவனுக்கு 26 இருக்கு. 5 வருஷம் கழிச்சு பார்த்தா இவனுக்கு என்னவா மாறும்? இவனுக்கு 25 வயசா மாறும். இவனுக்கு 27ஆ மாறும். இவனுக்கு என்ன வரும்? 29ஆ மாறும். இவனுக்கு என்னவா மாறும்? 31 வயசா மாறும். அப்போ ஒவ்வொருத்தனுக்கும் என்ன ஆகும்? 5 5 வயசு கூடும். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம்ங்கும்போது 160 + 5ன்னு ஒரே ஒரு 5 மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா 4 பேர் இருக்காம்னா 4 பேருக்கும் எத்தனை கூடும்? 5 5 வயசு கூடும் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான். இது வந்து எப்போ? 5 years ago. அப்போ ப்ரெசென்ட்டுக்கு வரணும் அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இவனோட வயசு 20னா இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வரணும்னா என்ன பண்ணுவீங்க? +5 போட்டாதான் 25ஆ மாறும். அதே மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் +5 +5 போடணுமா? அப்ப 4 பேர் இருக்கான்னா 4 பேருக்கும் +5 +5 +5 4 வாட்டி போட்டீங்கன்னா என்ன வரும்? 20 வரும். 4 × 5 20 வரும். அப்போ இப்போ ப்ரெசென்ட்ல அந்த 4 பேரோட கூட்டுத்தொகை உங்களுக்கு என்னவா இருக்கும்? 160 + 20 போடணும். இந்த 20 எப்படி போட்டேன்? 4 மெம்பர் இருக்காங்க இங்க. ஒவ்வொருத்தனுக்கும் 5 5 வயசு கூடும். ஓகேவா? ப்ரெசென்ட்டுக்கு வரும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து ஒவ்வொருத்தனும் இந்த வயசுக்கு வர்றான்னா ஒவ்வொருத்தனுக்கும் 5 5 வயசு கூடும். ஸோ அதனால 4 × 5 20ன்னு போட்டேன். அப்போ உங்களுக்கு எவ்வளவு ஒரு கூட்டுத்தொகை? 180ன்னு கிடைக்கும். புரியுதா? ஆனா எல்லாரும் 165ன்னு போட்டுருவாங்க. ஒரே ஒரு 5 மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்க. ஒரு 5 ஆட் பண்ணக்கூடாது. 4 பேருக்கும் கூடுங்கிறதுனால 4 × 5 20 போடணும். ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்ல ஒரு புதிய நபர் இப்போது குழுவில் சேர்கிறார். ஓகேவா? 4 பேர் இருக்க இடத்துல இன்னொருத்தன் வந்து எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்றான். ஜாயின் பண்ணும்போது 5 பேரோட வயசோட சராசரி பார்த்தீங்கன்னா 46. இப்போ ப்ரெசென்ட்ல என்ன ஆகுதுன்னா 4 பேர் இருக்காங்க இல்லையா? 4 பேர் கூட எக்ஸ்ட்ரா ஒருத்தன் வந்து ஜாயின் பண்ணிடுறான். அப்போ இப்போ இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? 5 பேர் இருப்பாங்க. 5 பேரோட சராசரி பார்த்தீங்கன்னா 46. அப்போ 5 பேரோட கூட்டுத்தொகை என்னவா இருக்கும்? 5 × 46. ஸோ 6 5 30, 23 23. இப்போ 5 பேரோட கூட்டுத்தொகை உங்களுக்கு என்னவா இருக்கும்? 230. இது எத்தனை பேரோட கூட்டுத்தொகை? 4 பேரோட கூட்டுத்தொகை. 4 பழைய ஆட்கள் 4 பேர் இதுல இருக்காங்க. இந்த 5 பேர்ல யாரெல்லாம் இருக்காங்க? 4 பழைய ஆட்கள்,
ஒருத்தன் புதுசா வந்து பார்த்தான்ல, புதுசா ஜாயின் பண்ணான் இல்லையா, அவனும் இருக்கான். இப்போ எனக்கு யார கேட்டிருக்காங்க, 5வது நபரின் வயது என்ன, ஓகேவா? 5வதா வந்து ஜாயின் பண்ணான் இல்லையா, அவனோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்குள்ள யாரெல்லாம் இருக்கான், 230க்குள்ள 4 ஓல்டு பீப்புள், பழசு 4 பேர் இருக்காங்க, புதுசா வந்தவன் ஒருத்தன் இருக்கான். இதுல யார் இருக்கா, 4 பழைய மெம்பர் இருக்கான், ஓகேவா? அப்போ இந்த இதுல இருந்து இதை கழிச்சிட்டீங்க அப்படின்னா புதுசா உள்ளவன் கிடைச்சிருவானா? நான் தெளிவா எழுதி காட்டுறேன் பாருங்க. இந்த 230க்குள்ள யாரெல்லாம் இருக்கான்னா 4 பழைய மெம்பரு ப்ளஸ் ஒரு புதிய மெம்பர் இருக்கான். ஸோ 230. இதில் யார் இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பழைய மெம்பர் மட்டும்தான் இருக்கான். அதோட வேல்யூ 180. இதுலேருந்து இதை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் கேன்சல் ஆகிரும். புதிய மெம்பர் இருக்கான் இல்லையா, 5வதா வந்தவன், அவனோடது கிடைச்சிருமா? ஸோ கழிங்க 0, 13 8 போனால் 5. அப்போ புதுசாக வந்தவனோட வயசு எத்தனை, 50. ஸோ 50ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? புதுசா வந்தவரோட வயசு எத்தனை, 50. ஓகேவா? ஸோ இதுதான் ஏஜஸ் கணக்கு. இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க பண்ண வேண்டியது உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு நீங்க மேக்ஸ்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸ் பிளஸ் ரீசனிங்கான A to Z சீரிஸ் வந்து இருக்கு. குவான்ஸ் பிளஸ் ரீசனிங்கான A to Z கிளாஸஸ் இருக்கு. அது எல்லாமே பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் எல்லா டாபிக்குமே டீச் பண்ணிருப்போம். ஸோ இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே, SSC, பேங்க், TNPSC இந்த எக்ஸாம்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஃபுல் கைடன்ஸும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்ம ஆப்ல வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட பிரைஸ் வந்து 1499. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. எல்லா கோர்ஸுமே உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. ஒரு டைம் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா போதுமானது. லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும். டெய்லி லைவ் கிளாஸஸும் இருக்கும். இப்போ ரயில்வேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வரக்கூடிய மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். SSCன்னு பார்த்தீங்க அப்படின்னா SSCல வரக்கூடிய மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் பிளஸ் எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் இருக்கும். இது மாதிரி எல்லா எக்ஸாமும் நேவி, அக்னிவீர் எது நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுமே இந்த ஒரு கோர்ஸ்லேயே உங்களுக்கு கவர் ஆகிரும். ஒரு டைம் நீங்க பே பண்ணணும், உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அது போக டெய்லி லைவ் கிளாஸஸும் இருக்கும். ஃபுல் கைடன்ஸ் இருக்கும். பிகினருக்கான 180 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் இருக்கும். ஸோ 0 to ஹீரோ லெவல் இது அப்படின்னு சொல்லலாம். பிகினர்ல இருந்து டாப்பர் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த 180 டேஸ்க்கான ஸ்டடி பிளான்ல வந்து கொடுத்துருப்போம். இந்த கோர்ஸை பத்தி இன்னும் டீட்டெயிலாகவே நம்ம யூடியூப்லேயே நான் வந்து உங்களுக்கு வீடியோவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை நீங்க பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்கலாம். டீம்ல இருந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. இல்லை அவங்க டைரெக்டாக கால் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எப்படி கிளாஸில் ஜாயின் பண்ணணும், கிளாஸஸ் எப்படி இருக்கும், லைவ் கிளாஸ் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் மட்டும் போட்டால் போதும். I want to join all in one course நீங்க ஆப்லயே மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் நீங்க பண்ணலாம். I want to join all in one course ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும், கிளாஸஸ் பற்றின டவுட்ஸ் இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், எக்ஸாம் பற்றின டவுட்ஸ் இருக்குனாலும் நீங்கள் அவங்ககிட்டயே உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் 200% எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம ஆப்போட லிங்க், டெலகிராம் குரூப்போட லிங்க், டெலகிராம் சேனலோட லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யூடியூப்ல டெய்லி குவான்ஸுக்கான ஸ்டடி பிளான் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. நாளைக்கும் நம்ம ஏஜஸ் டாப்பிக்கே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏஜஸ்ல இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இதெல்லாம் நீ பண்ணி நாளைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால டெய்லி வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் உங்களோட ஃபோக்கஸில் கரெக்டாக, உங்களோட கோலில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோக்கஸ், நீங்க என்ன ஒரு குறிக்கோள்ல இருக்கீங்களோ அதுல இருந்து நீங்க ஒரு என்ன சொல்ல வெளியே வரவே கூடாது. அதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ரயில்வேல நோட்டிஃபிகேஷன் வராது, டிஎன்பிஎஸ்சியில் டிலே பண்ணுவாங்க, எஸ்எஸ்சிலையும் டிலே பண்ணுவாங்க, பேங்க் எக்ஸாம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோதான் எக்ஸாம்ஸே இருக்குது. இவ்வளோ எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் தான் இருக்கணும். ஸோ எப்போவுமே கஷ்டப்பட்டோம் அப்படின்னா தான் அதுக்கான ஒரு ரிசல்ட் வந்து வரும். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். சொல்கிறவங்க ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, எக்ஸாம் டஃப்பாக இருக்கும், ரயில்வே எக்ஸாம்னா அதர் ஸ்டேட்காரங்க தான் வருவாங்க, டிஎன்பிஎஸ்சினா லேட்டாக தான் ரிசல்ட் போடுவாங்க, பேங்கிங்னா கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறவங்க சொல்லிட்டு அப்படியே அதே இடத்துல தான் இருப்பாங்க. நாம் அவங்களுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிங்க. ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம லைவ் கிளாஸஸ் எவ்வளோ
எவ்வளோ முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைவ் வேறு, ரெக்கார்டட் கிளாஸஸ் வேறு. ரெக்கார்டட் கிளாஸஸில் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லைவ் வந்து ஃபுல்லாகவே ஆப்பில் என்னென்னா ரிவிஷன் கிளாஸஸ். இப்போ எப்படி நம்ம மேக்ஸ் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறோமோ, ஆப்பில் ஃபுல்லாகவே டாபிக் வைஸ் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ள இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இந்த லைவ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் ஒரு 12 லைவ் கிளாஸஸ் வந்து முடிஞ்சிருக்கு. அது நீங்கள் லைவ் மிஸ் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காக அதுவுமே ரெக்கார்ட் ஆகிரும் ஆப்பில். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஜூனில் என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அக்டோபரில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷனும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரயில்வேலையும் எக்ஸாம்ஸ் இருக்குது, எஸ்எஸ்சிலையும் எக்ஸாம் இருக்குது, டிஎன்பிசிலையும் குரூப் 4 எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாம்ஸ் இருக்குது. உங்களோட வேலை படிக்கிறது மட்டும்தான். படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். தேவையில்லாமல் நெகட்டிவாக யாராவது பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாகவே சக்ஸஸ் ஆகிடலாம். ஓகேவா? ஸோ உன்னால் எப்படி படிக்க முடியும் அப்படின்னு கேட்டவங்க, நீங்கள் சக்ஸஸ் ஆன பிறகு எப்படி இப்படி ஆன அப்படின்னு கேட்பாங்க. எப்படிடா படித்தேன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக படிங்க. ஓகேவா? ஸோ எப்படி படித்தேன் எனக்கும் கைட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு இதை வந்து அச்சீவ் பண்ணுற வரைக்கும் தான் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாடியே நிறைய ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே? ஸோ திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.